නිවස මේ වර්ග අඩිද කොහෙද 30500ක් තියෙනවා කියලා කිව්වා. එහෙම එකක්. එන ඔබතුමා දන්නවා ඇති අනිවාර්යෙන් දන්නවනේ හොඳටම. එච්චර තියෙනවද ජනාධිපතිතුමාගේ? ඉතින් ආණ්ඩුව දැන් இல்லை அரசாங்கம் 30,500 சதுர அடி எனவும் சில நாட்களில் 38,500 சதுர அடி எனவும் கூறிக்கொண்டிருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் 4 காணிகள் இருப்பதாகவும் கூறுகிறது. கால்பந்தாட்ட மைதானம் ஒன்று இருப்பதாகவும் அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறு கூறிக்கொண்டிருக்காமல் அந்த காணிகளை வர்த்தகர்களுக்கு வழங்க வேண்டுமாயின் அமைச்சரவையினூடாக சட்டத்தின் பிரகாரம் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரத்துக்கு அமைய வீட்டை பெற்றுக் கொடுக்க முடியும். அரசியலமைப்பில் என்ன கூறப்பட்டிருந்தாலும் அது எமக்கு தேவையில்லை. வீட்டை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்து கடிதம் ஒன்றையும் அனுப்ப முடியும். දැන් ඔබතුමාලා යන්න ලෑස්ති වෙලාද ඉන්නේ ලියුම එනකන්ද ඉන්නේ? செல்லுமாறு கூறினால் எமது செயற்பாடுகளை நாம் செய்வோம். எவ்வித பிரச்சனையும் இல்லை. அரசாங்கத்தின் வீடு அல்லவா, நாம் அந்த வீட்டை அமைக்கவில்லை அல்லவா. අදපුගයක් නෙවෙයිනේ. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இன்று மீண்டும் அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவினர். පෙරේද රැස්වෙච්ච කැබිනට් මණ්ඩලයේදී මහජන බදු බුදුලින් තාමත් යැපෙන මහින්ද රාජපක්ෂගේ නිවස සම්බන්ධයෙන් කැබිනට් මණ්ඩලෙම යම්කිසි තීරණයක් ගත්තද ඔහුට ලිඛිතව දන්වන නිවසෙන් ඉවත් වෙන්න 1986 අංක 4 දරන ජනාධිපති හිමිකම් පනත 1986ஆம் ஆண்டு இலக்கம் 4இன் ஜனாதிபதி உரிமை சட்டம் இதனை கூறியவுடனே சட்டத்தரணி மஹிந்த ராஜபக்சவினால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வாடகையின்றி வீடொன்று பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வீடு ஒரு பிரதான இடத்தில் அமைய பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதியினால் அவர் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துவதற்காக புனரமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்காக 180 மில்லியன் ரூபாய் அரசு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த இல்லத்தை ஓய்வு பெற்ற ஜனாதிபதியுடைய தனி இல்லமாக கருத முடியாது. கடிதம் ஒன்று கிடைத்தால் செல்வதாக கூறுவதை நான் பார்த்தேன். அப்படியானால் அவர் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியுமானால் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற பின்னர் பெரிய வீடொன்றை நிர்மாணித்தமை தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழங்கிய வழக்கு தீர்ப்பு உள்ளது. மஹிந்த ராஜபக்சவும் இடைக்கால பகுதியில் பிரதமராக இருந்தார் அல்லவா. இந்த வீடுகளை பெரிதாக்கியுள்ளனர். கடிதங்களை எழுதி கூறிக்கொண்டிருப்பதை விட அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியுமானால் கடிதம் வரும் வரை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. වෙනමයි කියලා ලියුම එනකන් ඉන්න ඕනේ නෑ යන්න. අමතුමා විකල්ප නිවසක් සම්බන්ධයෙන්වත් සලකා බැලීමක් නැද්ද? හොයාගෙන තියනවද? හොයලා බලලා තියනවද? ඔය තියෙන උචිත அவர்கள் இருக்க முடியுமான வீட்டின் அளவிலான வீடு தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது.